வணக்கம். இது தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகளுடன் நான் லக்ஷணா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். நாமலை சந்திக்கவுள்ள 25 பேர் கொண்ட குழு இன்று முதல் நாட்டிற்கு வரும் வெளிநாட்டவருக்கு மகிழ்ச்சி தகவல். செம்மணியில் கொன்று புதைக்கப்பட்ட குழந்தைகள், பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை. கொட்டி தீர்க்கப் போகும் இடியுடன் கூடிய மழை. மருத்துவர்களின் இடமாற்றங்களில் பாரிய சிக்கல் நிலை. கனடாவை உழுக்கவுள்ள பாரிய நிலநடுக்கம் எச்சரித்துள்ள விஞ்ஞானிகள். அமெரிக்க வரியை இன்னும் குறைக்க நடவடிக்கை, நம்பிக்கையில் அனுர தரப்பு. எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்துக்கு பெரும் தொகையை அபராதமாக விதித்த நீதிமன்றம். தொடர்பான விரிவான செய்திகள். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்கள் குழு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுடன் கலந்துரையாட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குறித்த கலந்துரையாடலானது நாளைய தினம் இடம்பெறவுள்ளது. மொட்டை கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் 25 பேர் கொண்ட குழு இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு பொதுவான உடன்பாட்டை எட்டுவது குறித்து இருவரும் இணைந்து விவாதிக்க உள்ளதாக கட்சி தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒரு உடன்பாட்டை எட்டிய பிறகு கட்சியுடன் இருக்கும் அனைத்து இடதுசாரி அரசியல் கட்சிகள் மற்றும் குழுக்களையும் பின்னர் பிற அரசியல் கட்சிகள் மற்றும் பிற எதிர்க்கட்சிகளையும் ஒன்றிணைத்து ஒரு பரந்த இடதுசாரி சக்தியை கட்டியெழுப்புவதற்கான விவாதங்கள் தொடங்கும் என்று கட்சியின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டவருக்கு தேவையான சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்குவதற்கான கரிமப்பீடம் ஒன்று இன்று முதல் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் திறக்கப்படும். குறித்த அறிவித்தலை மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் நாயகம் கமல் அமரசிங்க வெளியிட்டுள்ளார். நாட்டிற்கு வருகை தரும் வெளிநாட்டவர்கள் பெரும்பாலும் கட்டுநாயக்க விமான நிலையம் அல்லது அருகிலுள்ள இடங்களிலிருந்து வாகனங்களை வாடகைக்கு எடுத்து தங்கள் பயணங்களின் போது தாங்களாகவே சாரதிகளாக செயல்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதற்காக மோட்டார் சைக்கிள்கள் மற்றும் முச்சக்கர வண்டிகள் மற்றும் இலகு ரக வாகனங்கள் பயன்படுத்தப்படுவது கவனிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆணையாளர் தெரிவித்துள்ளார். எனவே வெரகரவில் உள்ள மோட்டார் வாகன போக்குவரத்து ஆணையாளர் அலுவலகத்தில் இதுவரை பயணிகள் மேற்கொள்ள சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக இன்று முதல் கட்டுநாயக்க விமான நிலைய வளாகத்தில் இந்த பணிகள் தொடங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இருப்பினும் புதிய முறையின் கீழ் வெளிநாட்டவருக்கு இலகு ரக வாகனம் மற்றும் மோட்டார் சைக்கிள் சாரதி அனுமதி பத்திரம் மட்டுமே வழங்கப்படும் என்றும் கனரக வாகனங்கள் அல்லது முச்சக்கர வண்டிகளுக்கான சாரதி அனுமதி பத்திரங்கள் வழங்கப்படாது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். செம்மணி மனித புதைகுழிகள் அகழ்வில் கண்டெடுக்கப்பட்ட ஆடைகள் உள்ளிட்ட பிற சான்று பொருட்களை பொதுமக்கள் அடையாளம் காணும் வகையில் அரியாலை சிந்துபாத்தி இந்து மயானத்தில் எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை 1:30 மணியிலிருந்து 5 மணி வரை காட்சிப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களுக்கு சான்று பொருட்களை காண்பிப்பது தொடர்பில் நீதிமன்றத்தினால் வழங்கப்பட்ட கட்டளை தொடர்பாக ஒழுங்கு விதிகள் பின்வருமாறு. நடவடிக்கையானது ஒரு நீதிமன்ற நடவடிக்கைக்குரிய நடவடிக்கையாக காணப்படுவதனால் கண்ணியம் அந்நடவடிக்கையில் பங்கேற்கும் நபர்களால் பேணப்பட வேண்டும். காணாமல் போன நபர்கள் தொடர்பில் முறைப்பாடுகள் செய்த உறவினருக்கே முன்னுரிமை வழங்கப்படும். அவர்கள் தம்முடைய உறவுகள் காணாமல் போனதை உறுதிப்படுத்தக்கூடிய ஆவணம் ஒன்றினை சமர்ப்பிப்பது விரும்பத்தக்கது. ஏனைய நபர்கள் அனுமதிப்பது தொடர்பில் முற்படுத்தப்படும் தரவுகளின் அடிப்படையில் தீர்மானிக்கப்படும். மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்றும் நபர்களது பெயர், அடையாள அட்டை இலக்கம், கடவுச்சீட்டு இலக்கம் அல்லது சாரதி அனுமதி பத்திர இலக்கம், முகவரி என்பன நீதிமன்ற உத்தியோகத்தர்களால் பதிவு செய்யப்படும். 21 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் மாத்திரம் மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்று அனுமதிக்கப்படுவார்கள். பங்கு பெற்ற நபர்கள் மேற்படி நீதிமன்ற நடவடிக்கையோ அல்லது காண்பிக்கப்படும் பொருட்களையோ ஒளிப்பதிவு செய்யவும் எந்தவொரு இலத்திரனியல் உபகரணங்களையும் எடுத்து வரவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. மேற்படி நடவடிக்கையில் பங்கு பெற்றும் காணாமல் போன நபர்களின் உறவினர்கள் சட்டத்தரணி ஒருவருடன் தோன்றவும் நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. பங்கு பெற்ற நபர்கள் காண்பிக்கப்படும் சான்று பொருட்களை கையாள்வதற்கு தடை விதிக்கப்படுகிறது. மேற்படி நடவடிக்கை ஒரு நீதிமன்ற நடவடிக்கையாக காணப்படுவதனால் மேற்படி நடவடிக்கைகளை ஒளிப்பதிவு செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது. ஆகவே இந்த நடவடிக்கை நடைபெறும் வேளையில் அரியாலை சிந்துபாத்தி இந்து மயான வளாகத்துக்குள் ஊடகவியலாளர்கள் எவரும் ஒளிப்பதிவு செய்ய அனுமதிக்கப்பட மாட்டார்கள். மேற்படி ஒழுங்கு விதிகளை மீறும் நபர்களுக்கு எதிராக நீதிமன்றத்தினால் உரிய சட்ட ஏற்பாடுகளுக்கு அமைய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கட்டளையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் இன்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையிலேயே இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு, வடமத்திய, கிழக்கு, மத்திய மற்றும் ஊவா மாகாணங்களிலும்
ஹம்பாந்தோட்டை மற்றும் குருநாகல் மாவட்டங்களிலும் பிற்பகல் 1 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என அந்த திணைக்களம் தெரிவித்துள்ளது. அந்த பகுதிகளில் சில இடங்களில் 75 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும். மேல் மற்றும் சப்ரகும மாகாணங்களிலும் காலி, மாத்தறை மற்றும் புத்தளம் மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யக்கூடும். இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படும் ஆபத்துக்களை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவிய திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. சுகாதார அமைச்சின் மருத்துவ சேவை பிரிவின் செயற்பாடுகள் காரணமாக நாட்டில் 23,000க்கும் மேற்பட்ட மருத்துவர்களின் இடமாற்றங்களில் கடுமையான பிரச்சனைகள் எழுந்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இலங்கை அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் இந்த குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளது. மருத்துவர்களின் வருடாந்த இடமாற்றங்கள் தொடர்பாக பல தீவிரமான பிரச்சனைகள் தோன்றியுள்ளதாக சங்கத்தின் ஊடக பேச்சாளரான வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்துள்ளார். இதனால் சுகாதார அமைப்பு முறையில் தேவையற்ற நெருக்கடி ஒன்று உருவாகி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இடமாற்ற நடைமுறைகள் நிறுவன விதிமுறைகளில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளதாகவும், ஆனால் சுகாதார அமைச்சின் மருத்துவ சேவை பிரிவு தன்னிச்சையாக இந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டதால் இந்த பிரச்சனைகள் தற்போது உருவாகியுள்ளதாகவும் வைத்தியர் சமில் விஜயசிங்க தெரிவித்தார். இதன் காரணமாக நாட்டில் சுமார் 23,000 மருத்துவர்களின் இடமாற்றங்களில் பிரச்சனைகள் எழுந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். 10,000க்கும் மேற்பட்ட மருத்துவர்களின் இடமாற்றம் இன்னும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் நாட்டில் உள்ள மருத்துவர்களின் கிட்டத்தட்ட 50% பேர் தமக்கு ஒதுக்கப்பட்ட மருத்துவமனைகளில் இல்லாமல் வேறு இடங்களில் பணியாற்றி வருவதாகவும் வைத்தியர் சமில் விஜயசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். கனடாவில் பூமிக்கு அடியில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மில்லியன் கணக்கான ஆண்டுகளாக அமைதியான அழுத்தத்தை குவித்து வருகிறது. அது திடீரென மோசமான ஒரு நிலநடுக்கத்தை ஏற்படுத்தக்கூடும் என்று விஞ்ஞானிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. சமீபத்தில் ஜூகான் பகுதியில் விஞ்ஞானிகள் இதனை கண்டுபிடித்துள்ளனர். இது 7.5 ரெக்டர் அளவிலான நிலநடுக்கத்துக்கு வழிவகுக்கும் என்று கூறப்படுகிறது. சுமார் 1000 கிலோமீட்டர் கொண்ட ஜூகானில் இருந்து தொடங்கி அலஸ்கா வரை செல்லும் ஒரு நீண்ட கோடாகும். இது பிரிட்டிஷ் கொலம்பியா வழியாக சென்று தெற்கு கனடாவில் ஒரு பள்ளத்தாக்கை உருவாக்கும் என்று மற்றொரு பெரிய கோட்டில் இது இணைய உள்ளது. மில்லியன் கணக்கான ஆண்டுக்கு முன்பாக இந்த கோடு நிறைய அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. ஆனால் கடந்த 12,000 ஆண்டுகளாக இது அமைதியாக உள்ளது. இந்த பிளவு படிப்படியாக அழுத்தத்தை குவித்து வருவதாக விஞ்ஞானிகள் கண்டறிந்துள்ளனர். அமெரிக்காவுடனான பேச்சுவார்த்தைகள் தொடரும் என்றும் 20% வரி மேலும் குறைக்கப்படும் எனவும் நிதியமைச்சின் செயலாளர் கர்ஷன சூரியபெரும தெரிவித்தார். அரசாங்க தகவல் திணைக்களத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இதனை குறிப்பிட்டார். இதன்படி வாய்ப்புகளை கண்காணித்து மேலும் வரி குறைப்புகள் பற்றி கலந்துரையாட நம்புவதாக சூரியபெரும கூறியுள்ளார். இந்த நிலையில் 20% வரி வீதத்தை பெறுவதற்கு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஜனாதிபதி ஆலோசகர் துமிந்த அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க மற்றும் பலர் 90 நாட்கள் என்ற வரையறுக்கப்பட்ட காலத்துக்குள் கடுமையாக உழைத்தவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு இலங்கையின் சிரமங்களை கருத்தில் கொண்டு செயல்பட்ட ஜனாதிபதி ட்ரம்ப் உட்பட அமெரிக்க தரப்பினருக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் செயலாளர் தெரிவித்தார். இதேவேளை இந்த வரிகள் விதிக்கப்பட்டதன் மூலம் ஏற்றுமதி தொடர்பாகவும் நேர்மறையான வாய்ப்புகள் உருவாகியுள்ளதாக செயலாளர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் அமெரிக்காவுக்கும் இலங்கைக்கும் இடையில் எட்டப்பட்ட ஒப்பந்தங்கள் குறித்து மேலும் பல விவரங்கள் எதிர்காலத்தில் வெளியிடப்படும் என்றும் இரு நாடுகளும் எதிர்காலத்தில் பரஸ்பர பயனடையும் என்றும் அவர் தொடர்ந்தும் கூறியுள்ளார். உலக பணக்காரரில் ஒருவரான இலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்துக்கு பெரும் தொகையை அபராதமாக அமெரிக்கா நீதிமன்றம் விதித்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் 2019ஆம் ஆண்டு புளோரிடாவின் லார்கோவில் ஜார்ஜ் மெக்கி என்ற நபர் தனது டெஸ்லா காரை ஓட்டிச் சென்று அதிநவீன ஓட்டோபைலைட் அம்சத்தை பயன்படுத்தியுள்ளார். அந்த டெஸ்லா ஆகிய தனியங்கி ஓட்டுநர் அமைப்பு வழியில் ஜார்ஜின் தொலைபேசி காரில் கீழே விழுந்தது. ஓட்டோ பைலட்டில் இருப்பதாக நினைத்து ஜார்ஜ் குனிந்து தொலைபேசியை எடுக்க முயன்றார். இருப்பினும் அந்த நேரத்தில் கார் கட்டுப்பாட்டை இழந்து அருகில் நிறுத்தப்பட்டிருந்த மற்றொரு காருடன் மோதி 2 பேர் மீது மோதியது. இந்த சம்பவத்தில் 22 வயது பெண் ஒருவர் சம்பவ இடத்திலேயே இறந்ததுடன் அவரது நண்பர் படுகாயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பத்தினர் நீதிமன்றத்தை அணுகினர். நீண்ட விசாரணைகளுக்கு பிறகு சமீபத்தில் புளோரிடா நீதிமன்றம் தனது தீர்ப்பை அறிவித்தது. இந்த விபத்துக்கான இழப்பீடாக பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்களுக்கு மொத்தம் $329 மில்லியன் வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் விபத்துக்கு ஓட்டோபைலைட் அமைப்பும் ஒரு காரணியாக இருப்பதை கண்டறிந்த நீதிமன்றம் டெஸ்லா நிறுவனம் தன் பங்குகளுக்கு $242 மில்லியன் இந்திய மதிப்பில் சுமார் 1996 கோடி வழங்க உத்தரவிட்டுள்ளது. இம்மீதமுள்ள தொகையை வாகனத்தின் ஓட்டுநர் செலுத்த வேண்டும். இருப்பினும் புளோரிடா நீதிமன்றத்தின் தீர்ப்பை எதிர்த்து டெஸ்லா மேன்முறையீடு செய்வதாக அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாமலை சந்திக்க உள்ள 25 பேர் கொண்ட குழு இன்று முதல் நாட்டிற்கு வரும் வெளிநாட்டவருக்கு மகிழ்ச்சி தகவல். செம்மணியில் கொன்று புதைக்கப்பட்ட குழந்தைகள் பொதுமக்களுக்கு விடுக்கப்பட்ட கோரிக்கை. கொட்டி தீர்க்க போகும் இடியுடன் கூடிய மழை.
மருத்துவர்களின் இடமாற்றங்களில் பாரிய சிக்கல் நிலை. கனடாவை உழுக்கவுள்ள பாரிய நிலநடுக்கம் எச்சரித்துள்ள விஞ்ஞானிகள். அமெரிக்க வரியை இன்னும் குறைக்க நடவடிக்கை. நம்பிக்கையில் அனுர தரப்பு. எலான் மஸ்கின் டெஸ்லா நிறுவனத்துக்கு பெரும் தொகையை அபராதமாக விதித்த நீதிமன்றம். இத்துடன் தமிழ்வினின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள். வணக்கம்.